வணக்கம். இது சினிமா கதை கேளுங்க. இன்று நாம் கேட்கப் போகும் கதை, ஒரு மனிதனின் அளவுக்கு மீறிய பாசம், ஒரு நண்பனின் மிகப்பெரிய தியாகம், ஒரு மனைவியின் உண்மையான விசுவாசம். இந்த மூன்றும் சேர்ந்தால் என்ன நடக்கும் என்பதை சொல்லும் மனதை விழுக்கும் கதை. ஆலய மணி. கதை ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய கோவிலின் மணி ஒலியுடன். அந்த மணி ஒலியோடு ஒரு குரல். பல வருடங்களுக்கு முன்பு ஆறுமுகம் பிள்ளை என்ற ஏழை மனிதர் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து சாவுப்பாறை என்று அழைக்கப்படும் மலை உச்சியிலிருந்து குதித்து தற்கொலை செய்ய போகிறார். அப்போது தொலைவில் இருந்து கோவில் மணி ஒலி கேட்கிறது. அந்த ஒலி அவருக்கு புதிய நம்பிக்கையை தருகிறது. இன்னொரு முறை வாழ்க்கையை முயற்சி பண்ணலாம் என்று முடிவு செய்கிறார். அதன் பிறகு அவர் கடினமாக உழைத்து பெரிய பணக்காரராக உயர்கிறார். அவருடைய ஒரே மகன்தான் தியாகு. சிறு வயதிலிருந்தே தியாகுவுக்கு ஒரு குணம். அவன் யாரை நேசித்தாலும் அவர்களை முழுவதுமாக தனக்கே சொந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற குணம். அந்த பிடிவாதம் ஒரு சிறு வயது தோழனின் உயிரையே பறித்த சம்பவமாக மாறுகிறது. அந்த குற்ற உணர்வு அவன் மனதுக்குள் ஆழமாக பதிந்து விடுகிறது. காலம் கடக்கிறது. தியாகு ஒரு பெரிய எஸ்டேட் உரிமையாளராக வாழ்கிறான். ஆனால் பணம் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் உண்மையான நண்பர்கள் இல்லை. அந்த நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் வருகிறார் சேகர். நல்ல மனசு, நேர்மை, உண்மையான நட்பு, இவை அனைத்தும் சேர்ந்த மனிதர். முதல் சந்திப்பிலேயே இருவருக்கும் நல்ல நட்பு உருவாகிறது. நாளுக்கு நாள் அந்த நட்பு மிகவும் ஆழமாகிறது. சேகர் மனதில் மீனா என்ற பெண் இருக்கிறாள். இருவரும் காதலிக்கிறார்கள். விரைவில் திருமணம் பற்றியும் பேச முடிவு செய்கிறார்கள். ஆனால் விதி வேறு திட்டம் போடுகிறது. ஒரு நாள் தியாகு தன் எஸ்டேட்டில் வேலை பார்க்கும் முத்தையா பிள்ளையின் வீட்டிற்கு செல்கிறான். அங்கே மீனாவை சந்திக்கிறான். அவளின் அழகும் எளிமையும் துணிவும் தியாகுவை கவர்ந்து விடுகிறது. முதல் பார்வையிலேயே அவளை காதலிக்க ஆரம்பிக்கிறான். இதற்கிடையில் மீனாவின் அக்கா புஷ்பலதா ஒருவரை காதலிக்கிறாள். ஆனால் மாப்பிள்ளை வீட்டார் பெரிய வரதட்சணை கேட்கிறார்கள். முத்தைய பிள்ளையால் அந்த பணத்தை ஏற்பாடு செய்ய முடியவில்லை. இதை கேள்விப்பட்ட தியாகு யாரிடமும் சொல்லாமல் தேவையான பணத்தை கொடுத்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறான். இதனால் மீனாவின் குடும்பமே தியாகுவை தெய்வமாக பார்க்க ஆரம்பிக்கிறது. சில நாட்களில் தியாகு மீனாவை திருமணம் செய்ய விரும்புவதாக முடிவு செய்கிறான். இந்த விஷயத்தை சொல்ல தன் நெருங்கிய நண்பன் சேகரையை தூதாக அனுப்புகிறான். அந்த நொடி சேகரும் மீனாவும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இருவரும் காதலர்கள். ஆனால் சேகர் தன் நண்பனின் காதலின் ஆழத்தை புரிந்து கொள்கிறான். அவன் தன் காதலை தியாகம் செய்ய முடிவு செய்கிறான். மீனாவிடமும் நம்ம காதலை மறந்துடலாம், தியாகுவை திருமணம் பண்ணிக்கோ என்று சொல்கிறான். மனவேதனையுடன் மீனாவும் சம்மதிக்கிறாள். இரண்டு குடும்பங்களும் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்கின்றன. ஆனால் திருமணத்திற்கு முன் தியாகுவுக்கு ஒரு பெரிய விபத்து. அதில் இரண்டு கால்களும் செயலிழந்து விடுகின்றன. இனி அவனால் நடக்க முடியாது. அனைவரும் மீனா அந்த திருமணத்தை நிறுத்தி விடுவாள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மீனா தன் வார்த்தையை காப்பாற்றுகிறாள். இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிறது. அவனை மீனா குழந்தையைப் போல பார்த்து கொள்கிறாள். நாட்கள் நகர்கின்றன. மீனாவின் அன்பு தியாகுவின் வாழ்க்கையாக மாறுகிறது. ஆனால் சேகரால் மீனாவை மறக்க முடியவில்லை. அவன் அவளை பார்க்க முயற்சிக்கிறான். மீனா மட்டும் தியாகுவுக்கு உண்மையாக இருந்து சேகரிடம் தூரம் வைக்கிறாள். அதே நேரத்தில் ஆட்கொண்டான் பிள்ளையின் மகள் பிரேமா சேகரை காதலிக்கிறாள். ஆனால் சேகரின் மனதில் இன்னும் மீனாதான் இருப்பதால் அவன் அந்த காதலை ஏற்கவில்லை. இங்கேதான் தியாகுவின் மனதில் சந்தேகம் விதைக்கப்படுகிறது. சேகர் மீனாவை காதலிக்கிறானோ என்று அவன் மனம் குழம்ப ஆரம்பிக்கிறது. அந்த சந்தேகம் மெல்ல பொறாமையாக மாறுகிறது. பொறாமை வெறியாக மாறுகிறது. இறுதியில் தியாகு ஒரு பயங்கரமான முடிவெடுக்கிறான். சேகரை கொல்ல வேண்டும் என்று. அதற்காக தன் தந்தை தற்கொலை செய்ய நினைத்த அதே சாவு பாறைக்கு சேகரை அழைத்து செல்கிறான். அங்கே பல வருடங்களாக மனதில் இருந்த கோபத்தை வெளியே கொட்டுகிறான். அப்போது சேகர் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் காதலித்த பெண்ணை உனக்காக விட்டு கொடுத்தேன்.
என் காதலை, என் வாழ்க்கையை, எல்லாத்தையும் உன் நட்புக்காக தியாகம் பண்ணேன் என்று கதறுகிறான். அதை கேட்ட தியாகு தான் செய்த தவறை உணர்கிறான். அவமானமும் குற்ற உணர்வும் அவனை உடைத்து விடுகிறது. அந்த வேதனையில் அவனே அதே சாவு பாறையிலிருந்து கடலுக்குள் குதித்து விடுகிறான். அனைவரும் தியாகு இறந்து விட்டான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு மீனவன் அவனை காப்பாற்றுகிறான். அந்த அதிர்ச்சியால் அவனுடைய கால்களில் மீண்டும் சிறிது இயக்கம் வருகிறது. இதற்கிடையில் தியாகு இறந்து விட்டான் என்று நினைத்த மீனா தன்னை விதவையாக கருதுகிறாள். அதே சமயம் சேகரை காதலிக்கும் பிரேமாவின் வாழ்க்கையை நினைத்து அவளை திருமணம் செய்து கொள்ளும்படி சேகரை வற்புறுத்துகிறாள். திருமண நாளில் யாருக்கும் தெரியாமல் தியாகு சாதாரண மனிதனைப் போல அங்கே வருகிறான். அப்போது மீனா பேசுவதை கேட்கிறான். தியாகு இல்லாமல் என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை என்று அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அப்போதுதான் மீனாவின் காதல் எவ்வளவு உண்மையானது என்பதை தியாகு முழுமையாக உணர்கிறான். அவன் தன் அடையாளத்தை வெளிப்படுத்த நினைக்கிறான். ஆனால் தியாகுவின் சொத்துக்கு ஆசைப்பட்ட ஆட்கொண்டான் பிள்ளை அவனை தலையில் அடித்து மயக்கமடைய செய்கிறான். அந்த குழப்பத்தில் சேகருக்கும் பிரேமாவுக்கும் திருமணம் நடந்து விடுகிறது. அதை கண்ட மீனா வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நினைத்து அதே சாவு பாறைக்கு ஓடுகிறாள். அந்த நேரத்தில் மயக்கம் தெளிந்த தியாகு நொண்டியபடியே மீனாவின் பின்னால் ஓடுகிறான். மீனா நில் என்று கதறுகிறான். அந்த குரலை கேட்ட மீனா திரும்பி பார்க்கிறாள். தியாகு உயிரோடு இருப்பதை பார்த்ததும் அவள் அதிர்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் அழுகிறாள். இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் பொன்னை விரும்பும் பூமியிலே என்ற பாடல் ஒலிக்க தியாகுவும் மீனாவும் புதிய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். ஆலயமணி ஒரு காதல் கதையாக மட்டும் இல்லாமல் நட்பு, தியாகம், மன்னிப்பு இவற்றின் மதிப்பை சொல்லும் மறக்க முடியாத திரைப்படம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்னும் இப்படிப்பட்ட உணர்ச்சிகரமான கதைகளை கேட்க சினிமா கதை கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.